சிக்கன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஏதாவது வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. சும்மா வதக்கி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். குழம்பு வச்சுட்டா சில நேரம் இருக்கும், சில நேரம் இல்லாமல் போகும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் வச்சிடலாம் பார்த்துக்கோங்க. அப்போது எப்போது ஒரே மாதிரி தானே குழம்பு கூட்டம் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஒரு தடவை இந்த ஹைராலி சிக்கன் அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருந்துச்சு. அதை அப்படியே கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஸ்ட்ரைட்டாக வெட்டாமல் இந்த மாதிரி குறுக்க வெட்டி எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. சிக்கன் ஆல்ரெடி நான் மஞ்சள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் அதை அப்படியே எடுத்து நார்மல் தண்ணியில் மட்டும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹைராலி சிக்கனுக்கு வந்து மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரைக்கை கொத்தமல்லி, அரைக்கை புதினா, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஒரு 4 வெள்ளைப்பூடு, அப்புறம் ஒரு 5 மிளகு, இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு, இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும்னு பார்த்துக்கோங்க. அது கூட அப்படியே தயிர் ஊற்றி அரைக்கணும். லேசாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல கிரேவி மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சிக்கன் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே எனக்கு நடந்த ஒரு சின்ன கதையை நான் சொல்லுவேன். வீடியோ எண்டு வரை கண்டிப்பாக கேளுங்கண்ணே. எங்கள் அப்பாவுக்கு வந்து பல்லு பிடுங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஒரு பையன் வந்து அவங்க அம்மா கூட வந்தான். நான் நினச்சேன் சரி ஏதோ அவங்க அம்மா கூட ஒரு பையன் வரான் பல்லு பிடுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறமா அவங்க வாய்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அவங்க திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அந்த பையனை கூட்டிகிட்டு வந்த விதம், அவங்கிட்ட நடந்துக்கிட்ட அந்த முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து அவங்க பிள்ளையை எப்படி பார்த்துக்குவாங்களோ அதை விட கூடுதலாக தான் கேரிங் எல்லாமே இருந்துச்சு, தவிர கம்மியாக இல்லை பார்த்துக்கோங்க. அப்போ அந்த பையனும் அம்மான்னு சொல்லிட்டு அவங்கள விடவும் இல்லை, இவங்களும் பையனை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, விடவே இல்லை. ஓ, இப்படி திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அந்த பையனை தத்தெடுத்து அவங்க அந்த பையனுக்கு படிப்பு வசதி எல்லாமே கொடுத்து ஒரு அம்மாவாக இருந்து அந்த பையனை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ளவங்கலாம் பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டாலே போதும். மஞ்சப்பொடி மட்டும்தான் போடணும், வேறு எந்த பொடியுமே இதில் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சியில் போட்டு அரைச்சி, அதுதான் இதுக்கு வந்து டேஸ்ட்டையும் கலரையுமே கொடுக்கும். அதுதான் மெயின். இது செஞ்சு முடிச்சுட்டு சோத்தை கூட அந்த சிக்கன் கிரேவியை போட்டு பிசைதேன் பச்சை கலரில் ஆயிடுது. என்னடா இது கீரையை போட்டு பிசைஞ்ச மாதிரி பச்சை கலரில் சோறா இதே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆமாம்ல இந்த சிக்கன் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். முன்ன பின்னா சாப்பிட்டா தானங்க தெரியும். அதே நான் தடவை ட்ரை பண்ணது, ஆனால் நல்லா இருந்துச்சு. தடவை பண்ணும்போதே அதோட ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து மஞ்சப்பொடி மட்டும்தான் போடணும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே இருக்க மாட்டேங்குது, டேஸ்ட் இருக்காது. அதனால் வேறு எந்த பொடியுமே சேர்க்காம மஞ்சப்பொடியை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, தயிர், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மஞ்சப்பொடி போட்டு சிக்கனை வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த அரைச்சி வச்சுருக்க மிக்ஸிங்கை வந்து இதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இடையில கிண்டி விட்டு வேக விட்டு எடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வந்து கொத்தமல்லி தூவி இறக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கொத்தமல்லி தேவையோ அவ்வளோ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இங்கே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கொத்தமல்லி சேர்க்க மாட்டோம், அதனால கம்மியாகவே நான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு போடுறதும் தயிர் சேர்க்குறதும் தான் இந்த குழம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை வந்து கூட்டுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். புதுசாக இருக்கும். நாளைக்கு சண்டே தானே, ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்வீங்க, பெஸ்ட்டாகவும் செய்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது வந்து நல்லா தண்ணியை குடிச்சிடும். அதனால் ஓரளவு பரவாயில்லாமல் தண்ணி பார்த்து ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப ஊற்றிட்டிங்கனாலும் தண்ணியாகிடும். ஒரு 3/4 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுங்க. சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது கூட எது கூடனாலும் வச்சு சாப்பிடுங்க. சாப்பாடு கூட வச்சிங்கன்னா இது கூட கொஞ்சோண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க.
நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க.